ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மார்னிங் எழுந்ததும் வெயிட் செக் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி வந்து என்னோடய வெயிட் வந்து இது தான். மார்னிங் வந்து ஷேக் தான் வந்து எப்பயும் போல் குடித்தேன். மாமா அதுக்குள்ளே மீன் வாங்கிட்டு வந்திருந்தாரு. இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக வரும். கொஞ்சம் இன்றைக்கி டேவே லேட்டாக ஆரம்பிச்சுது. சரி, ஒட்டுக்கா மீன் குழம்பே செஞ்சலாம் அப்படின்னு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போ பார்த்தாலும் நானே தான் வீடியோ எடுக்கிறேன், கொஞ்சம் பண்ணி கூட்டுறா மாமா எடுத்துக்கொடு அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி மாமா கொஞ்சம் கேமராமேனை மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். ஓகே, இப்போது சண்டே அப்படின்னா நம்ம டயட் வந்து மெயின்டைன் பண்ணுவோமா இல்லை வந்து சீட் பண்ணிடுவோமா அப்படின்னு பார்த்தோம்னா, சண்டேனாவே நம்ம கொஞ்சம் ஹெவியாக தான் சாப்பிடுவோம் நார்மலாக. இப்போ டயட்டில் இருக்கோம் அப்படின்னா எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா, இப்போ குழம்போ இல்லை சிக்கன் எது செஞ்சாலுமே சிக்கனோ மீனோ மட்டன் இந்த மாதிரி எது செஞ்சாலுமே குழம்பா வச்சு சாப்பிட்லாம். இப்போ கிரேவி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அப்படியே நிறைய எண்ணெய் ஊற்றி அப்படியே கிரேவியாக செஞ்சு சாப்பிடாம குழம்பா வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா எல்லாமே நல்லது. மட்டன் வந்து டயட்டில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது விட்டால் சிக்கன் சாப்பிட்லாம், மீன் வந்து தாராளமாக சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. மோஸ்ட்லி வந்து இந்த டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். இன்றைக்கி மாமாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார், பரவாயில்ல, பாத்திரம்லாம் வலிக்கு கொடுத்தாரு. அப்புறம் அம்மாய்க்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகணுன்னு வந்திருந்தாங்க, முடிச்சுட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு போகணும். அப்புறம் அத்தைக்கு கொஞ்சம் சளி பிடிச்சதுனால இறால் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. சரி, அதுவும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக கிரேவி மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லி பண்ணியிருந்தோம். இன்றைக்கி டிஷ் வந்து இதுதான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். நல்ல வெயில் அடிச்சுது, சரி துணி துவைச்சி போட்டலான்னு அதையும் வந்து துவைச்சி போட்டுட்டேன். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிங்களே, வாக்கிங் போனீங்களே, இப்போ பண்ணுறீங்களான்னு கேட்டால் நான் எதுவும் பண்ணுறதில்ல. இந்த டயட் ஷார்ட் மட்டும்தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். எல்லோரும் ஆர்வமாக சார் அப்படின்ற ஒரு படம் தான் பார்த்துட்ருந்தோம். கரெக்டாக 9 மணிக்கு முடிகிற மாதிரி தான் போட சொன்னேன் மாமாவை, ஏன்னா பிக் பாஸ் பார்க்கணும் இல்லையா. ஓகே, என்னோடய சேனல் வந்து நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.